சிங்காரக்கோட்டை தனியார் கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பாட்ஷா 1650 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே உள்ள சிங்காரக்கோட்டை பண்ணைக்காடு வீரமாள் பரமசிவம் கலைக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழா சனிக்கிழமை பகல் 11:30 மணியளவில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பாட்ஷா தலைமை வகித்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு 2019 முதல் 2022 வரை கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டயங்களை வழங்கினார். மேலும் பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசும்போது, ஒவ்வொரு மாணவனும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு பயில வேண்டும். உயர்கல்வி படிக்கும் போதே போட்டித் தேர்வுகளில் அதிக பங்கேற்க வேண்டும். மேலும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் தங்களுடைய கல்வித்திறனை அதிகரிக்க வேண்டும். பொழுதுபோக்கு சாதனங்களில் தங்களுடைய இளமை காலத்தை வீணடிக்காமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என பேசினார். முன்னதாக பண்ணைக்காடு வீரமாள் பரமசிவம் கலைக்கல்லூரியின் தலைவர் முனைவர் பண்ணை செல்வகுமார் கல்லூரி முன்னேற்றம் குறித்து பேசும்போது, வரும் 2024 கல்வி ஆண்டு தொடக்கத்தில் பண்ணைக்காடு வீரமாள் பரமசிவம் கலைக்கல்லூரியில் இப்பகுதி கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சட்டக்கல்லூரி மற்றும் செவிலியர் மருந்து ஆளுநர் பட்டய படிப்பும் கூடுதலாக ஏற்படுத்தியுள்ளோம். பல்வேறு போட்டித் தேர்வுகளை மத்திய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளையும் எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை உருவாக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பணிகளில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூத்த வழக்கறிஞர் பழனிவேல் ராஜா மற்றும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சட்ட ஆலோசகர் திருப்பதி, காரைக்குடி நகராட்சி நிலை மன்ற வழக்கறிஞர் ராஜபாண்டியன் மற்றும் நிலக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், மதுரை மாநகராட்சி செய்தி தொடர்பு அதிகாரி மகேஷ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். பட்டமளிப்பு விழாவில் முன்னதாக கல்லூரி முதல்வர் உபகர செல்வம் வரவேற்று பேசினார். பட்டமளிப்பு விழாவில் 1650 மாணவ மாணவிகளுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்புக்கு பின் பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.